எல்லாரும் பயப்படும்போது தான், அந்த ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்றது தான் ஒரு சொல்லப்படாத நியதி, இல்ல ஒரு தியரின்னு சொல்லலாம். ஐடி செக்டார். ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்போ பயந்து எக்ஸிட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஃபால்ல இருக்கு. நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கோவிட்ல இருந்த ஃபால விட கொஞ்சம் அதிகமான ஃபால் வந்து இப்ப ஐடி செக்டார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டியூ டூ மல்டிபிள் ரீசன்ஸ். பட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, இத எப்படி நீங்க வந்து மணிய கன்வெர்ட் பண்ணலாம்? இத எப்படி நீங்க ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுகிட்டு, நீங்க உங்களோட ட்ரேடிங்க்கு இத யூஸ் பண்ணலான்றத தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னோட தியரி, என்னோட அனாலிசிஸ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனா காட்டப் போறேன். இது வந்து நெறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒரு 2, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசியா கோவிட்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் 2022 ரஷ்யா, உக்ரைன் வார்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்ப தான் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க சப்போஸ் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க வந்து நெறைய பார்க்க போறீங்க கம்மிங் டேஸ்ல. ஓகே. இப்ப நம்ம ட்ரேடிங் வியூ ஆப்க்குள்ள வந்திருக்கோம். இதுல சிஎன்எக்ஸ் ஐடி நான் டைப் பண்ணியிருக்கேன் சர்ச்ல. ஸோ சிஎன்எக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் ஆட் பண்ணிட்டு இத வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க வைக்க போற டைம் ஃப்ரேம் வந்து 1 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 2020ல் எவ்வளோ பெரிய ஃபால் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 34% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய ஃபால். ஏன்னா கோவிட் ஃபால் இது. ஸோ அப்போ மார்க்கெட்ஸ்லாம் திருப்பி ஏறுமான்னு தெரியாது. நிறைய பேருக்கு பயம் இருந்துச்சு, உயிர் பழைக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த ஃபால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் என்னாச்சுன்னு பாருங்க, இதுதான் நீங்கள் வந்து மெயினாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் இல்லை லெஸ் தேன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி கொடுக்குது. சரி, இதே மாதிரி அடுத்து எப்போ நடந்திருக்கு? 2022ல் நடந்திருக்கு. தன்னோட ஆல் டைம் ஹைலேருந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால், அகைன் ஒரு 33-34% ஃபால். அண்ட் அங்கேருந்து என்ன இருக்குன்னா பயங்கரமாக வந்து ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃபாலில் இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வர டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ன்றது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான அங்கத்தை வந்து வகிக்குது. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ எப்போல்லாம் வந்து ஐடி செக்டார் ஒரு ஃபால் ஆகுதோ, ஒரு கன்சிடரபிள் ஃபால் ஆகுதோ, நான் சொல்கிறது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஃபால் ஆயிருக்கோ அப்போல்லாம் ரைஸ் ஆயிருக்கும். பட் அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஸ்பேன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்போல்லாம் வந்து இந்த ஃபால் வந்து நடந்திருக்கோ, ஒரு ஒரு 25-30% கிட்ட ஃபால்ஸ் நடக்குதோ, அங்கேருந்து வந்து நிஃப்டி ஐடி செக்டார் வந்து நல்ல ட்ரெமெண்டஸாக ரைஸ் ஆகுது அப்படின்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அப்போது இந்த ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே ஐடி செக்டார் வந்து அப்போ வளர போகுது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபியூ டேஸில் வந்து ஐடி செக்டார் நல்ல க்ரோத்லேயே இருக்குது. ஓகே, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? ரைட். ஸோ மணி கண்ட்ரோல் ஆப்குள்ளே வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டீசஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்தியன் இண்டீசஸ் அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே லைட்டாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செக்டாரல் இண்டீசஸ்னு ஒரு ஹெட்டிங் வருது பாருங்கள். அதில் நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஐடி, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க், இந்தியாவில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கோ எல்லாத்தோட லிஸ்ட்டும் இருக்குது. நல்லா ஐடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இப்போ ஓவர் வியூவில் இருக்குது இல்லையா? அதில் ஸ்டாக்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், ஸ்டாக்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்தியாவோட டாப் ஐடி ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு எல்லாமே இதில் வந்துருச்சா? எஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா விப்ரோவிலேருந்து கீழே கோஃபார்ஜ் வரைக்கும் ஒரு 10 ஸ்டாக்ஸ் கிட்ட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதெல்லாம் உங்களோட அனாலிசிஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ நீங்கள் எப்படி அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம்? 2 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ், 2வது டெக்னிக்கல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களா, அந்த கம்பெனி வந்து க்ரோத் நல்லா கொண்டு வந்திருக்காங்களான்றதை செக் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஆக்சுவலி 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, நீங்கள் இப்போ இந்த ஒரு 4-5 ஸ்டாக் பார்க்குறீங்க. இதோட ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போஸ்ட் பண்ணி, இதோட ஏர்னிங் எப்படி இருக்குது, இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது, இவங்களோட க்ரோத் பொட்டென்ஷியல் என்ன இருக்குன்ட்டு ஒரு டேட்டா அதுக்கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. அது ஒரு டேட்டா கொடுக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு புரிதல், ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். 2வது டெக்னிக்கல் எப்பவுமே நீங்கள் வந்து சாட் ஜிபிடி கிட்டயோ இல்லை எந்த ஏஐ கிட்டயோ கேட்கக்கூடாது. நீங்களும் அதுதான் செல்ஃபாக தான் டிசிஷன் எடுக்கணும், அதாவது ஸ்டடி பண்ணணும். ஸோ அப்போ டெக்னிக்கல்ஸ்ன்றது என்னது? அதோட சார்ட். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கோஃபார்ஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ கோஃபார்ஜோட டேட்டாஸ்குள்ளே போகலாம். இப்போ கோஃபார்ஜோட ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் என்ன அப்படி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் அந்த 2000
24ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால் இருந்திருக்கு. கோஃபார்ஜ் வந்து நல்ல ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதோட ரைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரெமெண்டஸா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ட்ரெமெண்டஸா இருந்திருக்கு. சரி, இந்த 2022ல ஃபால் நடந்துச்சுன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஃபாலுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் அந்த ஃபால். அந்த ஐடி செக்டார் ஃபால் ஆச்சு. அங்கருந்து கோஃபார்ஜுமே நல்லா ரைஸ் ஆயிருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி பாருங்க. 2020ல வந்து நம்ம ஐடி செக்டார் ஃபால் ஆச்சுன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஒரு ஃபாலுக்கு அப்புறமும் கோஃபார்ஜ் வந்து நல்லா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க இத ஒரு டேட்டாவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி நல்லா இருக்குன்ற பட்சத்தில டெக்னிக்கலாவும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஐடி செக்டார் விழும்போது விழுந்து லைக் ரைஸ் ஆகும்போது நல்லா எழுந்திருச்சிருக்கா, ரைஸ் ஆயிருக்கான்றது தான் நம்ம செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது கோஃபார்ஜ் நல்லா பண்ணியிருக்கு. இந்த மாரி நீங்க ஒரு ஸ்டாக் எடுத்து ஸ்டடி ஏன்னா இருக்கிறதே 10 ஸ்டாக் தான். ஸோ அந்த 10 ஸ்டாக்ல ஸ்டடி பண்ணும்போது எதெல்லாம் நல்லா குரோத் இருக்கோ, அதெல்லாம் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு புடிச்ச ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் அண்ட் இத ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஃபால் ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப அடுத்து இங்கருந்து ரைஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்ப இத நெறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லன்னா இன்ட்ராடேல எப்பலாம் லாங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குதோ ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாரி உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் வச்சு நீங்க பண்ணலாம். எதுவுமே இல்லனாலும் இன்வெஸ்டிங்ல எம்டிஎஃப் மெத்தட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எம்டிஎஃப் மெத்தட் தெரியும் அப்டின்னா சூப்பர் அண்ட் குட். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஏஞ்சலன் ஆப்ல எம்டிஎஃப்ன்ட்டு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதாவது நம்ம வந்து இன்வெஸ்டிங் பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ₹20,000 நீங்க கேபிட்டல் வச்சிருக்கீங்கன்னா, எம்டிஎஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு 3 மடங்கு இல்ல 4 மடங்கு அதிகமா ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். அதாவது ஒரு 60,000 70,000 மதிப்புள்ள ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க 20,000 கேபிட்டல் வச்சு வாங்கிக்கலாம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் எம்டிஎஃப். இதுக்கு டெஃபினட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனா நீங்க குரோத்த கம்பேர் பண்ணும்போது நீங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சின்ன சார்ஜஸ் மாரி தான் இருக்க போகுது. ஸோ இத பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. நான் அத பத்தி நான் கம்ப்ளீட்டா ஒரு புது வீடியோ வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தோனே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா சூப்பர் அண்ட் குட். நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும்ன்றதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க வந்து நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.